2024 பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் குத்துச்சண்டை வீராங்கனை இமான் கெலிஃப் ஆனா பெண்ணா என்ற சர்ச்சை வெடித்து இருந்தது. அவர் மருத்துவ ரீதியாக ஆண் என சர்வதேச குத்து சண்டை சம்மேளனம் கடந்த ஆண்டு முடிவு செய்து அவரை தடை செய்து இருந்த நிலையில், ஒலிம்பிக் தொடரில் அவர் போட்டியிட வாய்ப்பு அளித்தது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியு. இந்த நிலையில், ஒலிம்பிக்கில் இத்தாலி வீராங்கனை ஏஞ்சலா காரினி இவருக்கு எதிரான போட்டியில் பாதியில் விலகியதோடு கெலிஃபை ஒலிம்பிக்கில் பங்கேற்க அனுமதித்ததை விமர்சித்து இருந்தார். அந்த சம்பவம் உலக அளவில் சர்ச்சையாக வெடித்தது. பின்னர் இதே ஒலிம்பிக் தொடரில் இமான் கெலிஃப் தங்கப் பதக்கம் வென்றார். அவர் பார்ப்பதற்கு ஆண் போல் இருப்பதாக பலரும் விமர்சித்து இருந்தனர். அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்போவதாக இமான் கெலிஃப் அறிவித்து அதற்கான நடைமுறையை துவக்கியிருக்கிறார். இந்த நிலையில், அவர் பார்ப்பதற்கு ஆண் போன்ற தோற்றத்தில் இருப்பதுதான் உங்கள் பிரச்சனை என்றால் பெண்ணைப் போல மாற்றிக் காட்டுகிறேன் என பிரபல மேக்கப் நிறுவனமான பியூட்டி கோடுடன் இணைந்து ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் இமான் கெலிஃப் மேக்கப் செய்த பின் ஒரு அழகிய பெண்ணாக காட்சி தருகிறார். இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் பரவி வருகிறது. அதிக லைக்குகளை பெற்றுள்ளது. பலரும் அவரை புகழ்ந்து வருகின்றனர். தன்னை ஆண் எனக் கூறிய எலான் மஸ்க், ஜே.கே. ரவுலிங் போன்ற பிரபலங்களுக்கு எதிராக வழக்கு தொடர உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.